ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. செவிக்கினிய கதைகளில் சிறந்த ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தம். குந்தி சொல்கிறாள், எந்தெந்த ஆபத்துகளிலிருந்து உங்களை நான் பாதுகாத்தேன் என்கிறாயா? சொல்லுகிறேன் கேள். விஷத்தின் மகத்தான அக்னியினின்றும் நெருப்பு பற்றி எரிகின்ற அரக்கு மாளிகையிலிருந்தும் புருஷர்களை பிடுங்கித் தின்னும் தன்மையரான ராட்சசர்களை கண்ட பயத்திலிருந்தும் அசத்துக்களான துரியோதனாதிகளின் சபையில் நேர்ந்த அவமானத்திலிருந்தும் வனவாசமாகிற பெருங்கஷ்டத்திலிருந்தும் யுத்தங்கள் தோறும் பல வகையரான மகாரதர்களுடைய நிகரில்லாத வீரர்களுடைய ஆயுதங்களிலிருந்தும் துரோண புத்திரனாகிய அஸ்வத்தாமாவின் அபாண்டவேயாஸ்திரத்திலிருந்தும் ஹரி, நாங்கள் உன்னால் ரட்சிக்கப்பட்டோம். மீளவும் சம்சாரத்தின் காட்சியை கொடாததாகிய உன் தரிசனம் எங்களுக்கு கிடைக்குமாயின் ஜகத்குரு எமக்கு ஆங்காங்கு அடிக்கடி ஆபத்துக்கள் உண்டாகுமாகுக. எந்த ஆபத்துக்களில் இரட்சகனாகிய உன்னை கண்டு களிப்போமோ அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் எங்களுக்கு அடிக்கடி விளையுமாக. நான் ஈஸ்வரனாகில் உன்னை போல் எல்லோரும் என்னை ஏன் இங்கனம் மொழியவில்லை என்கிறாயா? அதற்கு காரணம் சொல்லுகிறேன் கேள். நற்குலத்தில் பிறப்பு, பணம், கல்வி ஆகிய இவற்றின் சம்ருத்திகளால் மேன்மேலும் வளர்ந்து வருகின்ற மதமுடைய புருஷன் மதிமயங்கி தான் பிறனென்கிற விவேகமற்றவன் ஆகையால் உன்னை வாயார சொல்லவும் உரியவன் அல்ல. ஒன்றிலும் விருப்பம் இல்லாமையால் கை முதலில்லாத ஏழையர்களுக்கே நீ தோன்றுவாயன்றி மற்றவர்களுக்கு தோன்றாய். உன்னையே சரணம் அடைந்து உன்னை பெறுதற்கு தாங்கள் ஒரு முயற்சியும் செய்யாமல் உனது பாதங்களையே நம்பி இருக்கும் கை முதலில்லாத ஏழையர்க்கு சுகமாக அடையத் தகுந்தவனும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற குணங்களின் காரியமான காமக்ரோதாதிகள் என்றும் தீண்டப் பெறாதவனும் தன்னையே தான் அனுபவிக்கும் ஆனந்தத்தில் ஆழ்ந்திருப்பவனும் பசி, தாகம், சோகம், மோகம், ஜரை, மிருத்யு என்கிற விகாரங்கள் இன்றி சாந்தமாயிருப்பவனும் மோட்சம் கொடுப்பவனும் ஆகிய உனக்கு நமஸ்காரம். பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலானவர்களில் ஒருவனே நீ சொன்னபடி இருப்பவனன்றி நான் அல்லேன் என்கிறாயோ? அப்படி அன்று. பிரம்மருத்ராதிகளையும் தன் வசத்தில் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் காலஸ்வரூபனாகவே உன்னை நான் அறிவேன். ஆனது பற்றியே உனக்கு காலத்தினால் விளையும் ஜன்ம ஜரா மரணாதி விகாரங்கள் இல்லை. நானும் பிரகிருதி சம்பந்தம் உடையவனைப் போலவே பக்ஷபாதம் முதலிய தோஷங்கள் ஓயப் பெறாதிருக்கிறேனே என்கிறாயா? அப்படி அன்று. நீ இயற்கையில் பக்ஷபாதம் இல்லாமல் எங்கும் சமமாகவே இருப்பவன். நீ காலஸ்வரூபனாகி உலகங்களை அங்கணமங்கணம் சுகப்படுத்துவதும்
வருத்தப்படுத்துவதுமாய் இருக்கிறாய். ஆகையால் உனக்கு பக்ஷபாதமும் தயை இல்லாமையும் உளவே ஆயினும் அவை சேதனர்களுடைய புண்ணிய பாப ரூபங்களான கர்மங்களுக்கு பலன் கொடுக்கையே. ஆகையால் நீ இயற்கையில் சமமாயிருப்பவனே. காலஸ்வரூபனாகிய உன்னிடத்தில் என்றுமே பிராணிகளுக்கு சுக துக்கங்கள் உண்டாகின்றன. அவரவர் செய்த புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தபடி நீ சுகதுக்கங்களை கொடுக்கிறாய். ஆகையால் நீ அவற்றிற்கு நிமித்த மாத்திரமே அன்றி அவரவர் செய்த புண்ணிய பாபங்களே அவரவர் அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு முக்கிய காரணம். ஆகையால் அது உன் தோஷம் அன்று, அவர்களுடைய தோஷமே. நானும் சிலரை அனுகிரகிப்பதும் நிகிரகிப்பதுமாய் இருக்கிறேன். ஆகையால் எனக்கு எப்படி பக்ஷபாதாதிகள் இல்லாமல் போகும் என்கிறாயோ? பகவானே, மனுஷர்களைப் போல் நடக்க முயன்ற உன் செயலையும் உன் கருத்தையும் எவன் அறிய வல்லவன்? சில இடத்தில் நீ தண்டனை செய்வதும் கடைசியில் அனுகிரகமாகவே முடிகின்றது. ஆகையால் உனக்கு பக்ஷபாதாதி தோஷங்கள் உண்டென்பது ஆகாது. பூதனை, சகடாசுரன், யமலார்ஜுனர்கள், குவலையா பீடம், சானூரன், முஷ்டிகன், கோசகன், கம்சன் முதலியவர்களை நிகிரகம் செய்ததும் அவர்களுக்கு மேலான புருஷார்த்தமாகிய மோட்சத்தையே விளைவித்தமையால் அனுகிரகமாகவே முடிந்தது. ஆனது பற்றியே பக்ஷபாதம் முதலிய தோஷங்கள் ஒன்றுமில்லாத உன்னிடத்தில் அத்தகைய தோஷங்களை ஏறிடும் புருஷர்களுடைய புத்தி விபரீதமே. உனக்கு எவ்விதத்திலும் பிரீதிக்கு இடமானவனும் துவேஷத்திற்கு இடமானவனும் கிடையாது. அத்தகைய உன்னிடத்தில் மனிதர்களின் புத்தி ரஜஸ் தமோ குணங்களின் சம்பந்தத்தினால் உண்மை அறியும் தன்மையற்று இருக்கின்றது. கர்மத்தினால் பிறக்கும் பிறவியற்றவனும் ஜென்மாந்தர தர்மத்தின்படி புத்தி செல்லப்பெற்று அதன்படி கர்மங்களை செய்யும் தன்மை அற்றவனும் எல்லார்க்கும் அந்தராத்மாவாய் இருப்பவனும் ஆகிய நீ திர்யக்கான பசு பக்ஷி முதலிய ரிஷிகள், மனிதர்கள், ஜல ஜந்துக்கள் ஆகிய இந்த ஜாதிகளில் பிறத்தலும் அந்தந்த ஜாதிக்கு இணங்கின செயல்களை செய்தலும் மிகுந்த அனுகாரமே அன்றி வேறில்லை. பிறவியற்றவனும் செயலற்றவனும் ஆகிய உனக்கு பிறவியும் செயலும் இயற்கையில் ஏது? அவை நடனத்திற்காக ஏறிட்டு கொண்டவையே. ஆகையால் நீ வராகம் முதலிய திர்யக் ஜாதிகளிலும் பார்க்கவன், ஆத்ரேயர், கர்த்தமர் முதலிய ரிஷி ஜாதிகளிலும் ராகவ யாதவாதி மனுஷ்ய ஜாதிகளிலும் மத்யம் கூர்மம் முதலிய ஜல ஜந்து ஜாதிகளிலும் பிறந்தமையும் அந்தந்த ஜாதிகளுக்கிணங்கின செயல்களை செய்தமையும் நடனமே அன்றி உனக்கு அவை இயற்கையில் ஏற்பட்டவை அன்று. முன்பு நீ பால்யத்தில் ஒரு கால் அபராதம் செய்கையில் இடைச்சியாகிய யசோதை உன்னை கட்டுவதற்காக கயிற்றை எடுத்து கொண்டாள். அப்பொழுது கண்ணீர்களால் மெய் குலையப் பெற்று பயத்தை அறிவிக்கும் பரபரப்புடன் கூடின கண்கள் அமைந்த முகத்தை மேல் தூக்கி எல்லாரும் தன்னிடத்தில் பயப்படும்படி பயங்கரனான மிருத்யுவையும்
பயப்படுத்தும் தன்மையனான நீ பயந்தவன் போல் நடனஞ்செய்து நின்றனையே. அவ்விருப்பு என்னை மதிமயங்கச் செய்கின்றது. உனது அவதாரத்தின் பிரயோஜனத்தை அறிய முயன்றவர்களில் சிலர் நீ கர்மத்தினால் விளையும் பிறப்பில்லாதவன் ஆயினும் பிரீதிக்கு இடமாகி புண்ணிய ஸ்லோகனுமான யதுவுக்கு யசஸை விளைக்கும் பொருட்டு அவனுடைய வம்சத்தில் அவதரித்தாய் என்று சொல்லுகிறார்கள். மலைய பர்வதத்திற்கு புகழை விளைக்கும் பொருட்டு சந்தன மரம் அம்மலையில் எங்கனம் முளைக்கின்றதோ அங்கனமே நீயும் யது வம்சத்திற்கு புகழை விளைக்கும் பொருட்டு அதில் அவதரித்தனை என்கிறார்கள். மற்றும் சிலர் இவ்வுலகத்தில் உள்ள சாதுக்களின் க்ஷேமத்திற்காகவும் தேவதைகளை துவேஷிக்கின்ற அசுரர்களை வதிப்பதற்காகவும் நீ பிறவியற்றவனாயிருந்தும் வசுதேவன் தேவகி இவர்களால் முன் ஜென்மத்தில் வேண்டப்பட்டவனாகி வசுதேவனுக்கு தேவகி இடத்தில் பிள்ளையாக பிறந்தாய் என்கிறார்கள். வேறு சிலர் சமுத்திரத்தில் ஓடம் போல் பெருகும் பாரத்தினால் வருந்துகின்ற பூமியின் பாரத்தை நீக்கும் பொருட்டு நான்முகன் வேண்டுகையில் பிறந்தாய் என்கிறார்கள். இன்னும் சிலர் இவ்வுலகத்தில் அவித்யை தேகமே ஆத்மா என்னும் பிரமத்தை விளைவிக்கும் அஞ்ஞானம் காமம், அந்த அஞ்ஞானத்தினால் சப்தாதி விஷயங்களில் உண்டாகும் அபிலாஷம் கர்மம், அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு செய்யும் செயல் ஆகிய இவற்றால் வருந்துகின்ற ஜனங்கள் செவிகளார கேட்பதும் நெஞ்சார நினைப்பதும் செய்தற்குரிய சேஷ்டிதங்களை நடத்துவதற்காகவே அவதரித்தான் என்கிறார்கள். எவர் உன் சரித்திரங்களை சொல்லுமவர் உண்டாகில் கேட்பதும் கேட்பார் உண்டாகில் தாம் சொல்வதும் சொல்லுவோராவது கேட்போராவது இல்லையாயின் தமக்குள் தாமே பாடுவதும் நெஞ்சார நினைப்பதும் நினைத்து களிப்பதுமாயிருப்பார்களோ அவர்களை சம்சாரமாகிற பிரவாகத்தை ஒழியச் செய்வதாகிய உனது பாதார விந்தங்களை சீக்கிரத்தில் காண்பார்கள். இங்கனம் எங்களை போன்ற நண்பர்களை பாதுகாப்பதற்காகவே உனது அவதாரம். அப்படிப்பட்ட நீயும் உன் சொந்த பிரயோஜனத்திற்காக முயன்றாற்போல் இருக்கின்றது. ஏனெனில் பிரபு உன்னை அடுத்து பிழைக்கும் நண்பர்களாகிய எங்களை இப்பொழுது விட்டு போக விரும்புகின்றாயல்லவா? வருந்துகின்ற பற்பல ராஜாக்களிடையில் துக்கத்தை ஜெயித்திருக்கின்ற எங்களுக்கு உனது பாதார விந்தங்களை விட வேறு கதி கிடையாது. அப்படிப்பட்ட எங்களை இப்பொழுது விட்டு போக முயற்சி கொண்டாற்போல் தோன்றுகிறது. மனுஷ்யர்களோட ஒத்த பெயரும் உருவமும் அமைந்த உனது காட்சி இந்திரியங்களுக்கு பிரபுவான ஆத்மாவின் காட்சி போல் எவர்க்கு நேர்ந்ததோ அப்படிப்பட்ட பாண்டவர்களும் எதுக்களும் ஆகிய நாங்கள் எத்தகையர்?